அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் முருகனின் 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலின் தல வரலாற்றினை காணலாம். இந்த கோயில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலத்தின் மூலவர் நவபாசனத்தால் ஆனவர். போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செய்துள்ளார். உற்சவர் முத்துக்குமாரசாமி. இந்த கோவிலில்தான் தமிழகத்தில் முதலாக பக்தர்கள் வேண்டுதல்கள் நிமித்தம் அலகு குத்துதல், காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்து கொண்டு முருகன் மயில் மீதேறி இத்தலம் வந்தார். சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்தாள். சிவனும் அவளை பின்தொடர்ந்தார். முருகன் இத்தலத்தில் நின்றார். அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செய்தாள். ஆனாலும் முருகன் விடாப்பிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிவிட்டார். பிற்காலத்தில் இவ்விடத்தில் முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால் குழந்தை வேலாயுதர் என்று பெயர் பெற்றார். பலத்தின் காரணமாக முருகன் கோபித்து வந்தபோது அவரை கண்ட ஔவையார் பலம் நீ, அதாவது நீயே ஞான வடிவானவன் என்று ஆறுதல் வார்த்தைகள் கூறினார். இப்பெயரே பிற்காலத்தில் பழனி என மருவி பெயர் பெற்றது. முருகன் முதலில் கோபித்து வந்த நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்திலுள்ள திரு ஆவினன்குடி தலமே 3ஆம் படை வீடு என்றானதாகும். இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கின்றார். முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி மற்றும் தெய்வானை இங்கு இல்லை. இவர் சிவனின் அம்சம் என்பதால் இவரது கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரனும் இருக்கின்றனர். பழனிக்கு செல்பவர்கள் முதலில் இங்கிருந்து சற்று ஏறக்குறைய 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெருவுடையாரை தரிசித்துவிட்டு பின்புதான் பெரியநாயகியையும், அடுத்து மலையடிவாரத்தில் இருக்கும் திருவாவினன்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும். அதன் பின்பே மலைக்கோயிலில் தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் என்பது சான்றோர்களின்